बात कर स्वयं से, मिल अपने आप से, जाग अब नींद से, चल अपने प्रयास से। जीवन है फसल चिड़िया ये पल, प्रहरी जाग प्रतिपल, राज है गहरा छाया है कोहरा, जाग रख पहरा। उठ अब जाग, भीतर है दाग, जला तू आग, समय है अनमोल, द्वार अब खोल, व्यर्थ न डोल। बात कर स्वयं से, मिल अपने आप से, जाग अब नींद से, चल अपने प्रयास से। कब तक रुकोगे, कब तक डरोगे, कब तक टालोगे, कब तक सोओगे, कहाँ तक भागोगे, कब तुम जागोगे। आज ही सवेरा मिटा दे अंधेरा, माया का फेरा, दीप जला आज नेत्र खोल, आज रास्ता चुना। बात कर स्वयं से, मिल अपने आप से, जाग अब नींद से, चल अपने प्रयास से। मिलन खुद से, बातें स्वयं से, जुड़ निज से, बस सच देख, बस भीतर देख, बस अब देख, सुन अपनी धड़कन, देख अपना गगन, हो जा मगन। खुद से मिलना, भगवान से मिलना, एक ही चाहना। बात कर स्वयं से, मिल अपने आप से, जाग अब नींद से, चल अपने प्रयास से। बस उठ जाना, बस जग जाना, बस मिल जाना। ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இந்த பட்டியனுடைய 2வது நாள். உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி. அது என்ன வாகனம்? அது செய்கிறவருக்கும் தெரியாது, அதை வாங்குறவருக்கும் தெரியாது, ஆனால் அவர் யூஸ் பண்ணுவார். அதாவது செய்கிறவருக்கு வந்து அந்த வாகனம் வண்டி இருக்குதுன்னா அந்த வண்டியை செய்கிறார் ஒருத்தர். அது செய்யக்கூடிய வண்டி அவருக்கு யூஸ் ஆகாது. வாங்குறவங்க கூட அதை யூஸ் பண்ண முடியாது வாங்கியும். ஆனால் யார் அதை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க அதை பார்க்கவும் முடியாது, அது அவங்களுக்கு தெரியவும் செய்யாது. அது என்ன வண்டி? அது என்ன வாகனம்? சவப்பெட்டிங்க, சவப்பெட்டி. யார் அதை செய்கிறாங்களோ அதை அவங்க யூஸ் பண்ண முடியாது அவங்களுக்காக. யார் அதை வாங்குகிறாங்களோ அவங்க வந்து தான் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் யாருக்கு யூஸ் பண்ண கொடுக்குறாங்களோ, யாருக்காக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களால அதை பார்க்க முடியாது. அதாவது டெட் பாடி தானே யூஸ் பண்ணுது அந்த இதை, சவப்பெட்டியை. ஆனால் அந்த டெட் பாடிக்கு தெரியுமா என்ன? அந்த டெட் பாடிக்கு தெரியவும் செய்யாது, அது பார்க்கவும் முடியாது. ஃபியோடர் அப்படிங்கிறவர் ஒரு மகான் கவிஞர், அதாவது ரஷ்யாவை சேர்ந்தவர். ஃபியோடர் டோஸ்கோ ஒரு நல்ல அழகான விஷயத்தை எழுதியிருக்கிறாரு. அவர் வந்து பிறந்தது பார்த்திங்கன்னா மேல் குலத்தில், உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தார். ஆனால் அந்த ஏழைகள், விவசாயிகள், பாட்டாளி மக்கள் மீது நடக்கக்கூடிய அநியாயத்தை பார்த்துட்டு அதுக்கு எதிரான ஒரு போராட்டம் நடந்தது. அந்த புரட்சியில் இவரும் கலந்துக்கிறாரு. அந்த சுதந்திர போராட்டத்திற்கான அந்த சுதந்திர போராட்ட புரட்சியில் அவரும் அதில் கலந்துக்கிறாரு. அங்கே உள்ள ராஜா அப்போ இருந்தார், சார் அப்படிங்கிறவர்.
அவர் யாரெல்லாம் அப்படி விரோதிகள் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணுறாரு, கைது பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. அதில் இவர் இருந்தார், ஃபியோடரும் இருந்தார். ஜெயிலில் போட்டாச்சு, எல்லாத்தையும் பிடிச்சி 1849 8 மாதம் வரைக்கும் கைதிகள் வந்து சிறையில் இருந்தாங்க. அந்த மாதிரியான அது சிறை. அங்கே உள்ள சூழ்நிலை பார்த்திங்கன்னா அவ்வளோ கொடுமையானதாக இருந்தது. அவங்க ரூமில் வந்து சூரியனுடைய வெளிச்சம் கூட வராது, அவ்வளோ இருட்டாக இருந்தது. 8 மாதம் இருந்தார் ஜெயிலில். திடீர்னு ஒரு நாள் ஒரு வண்டி வந்தது, அதில் அவரை உட்கார வச்சாங்க. அவருடைய கண்களை மூடிட்டாங்க துணி வச்சு. அப்புறம் வேறு இடத்துக்கு அவரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே அவரை போய் அவருடைய கண்ணை திறந்தாங்க. அப்போ தான் அவருக்கு தெரிய வந்தது அவரை தூக்கில் போட போகிறாங்க அப்படின்னு. அவரை வந்து விவசாயிகளுடைய ட்ரெஸ் அவருக்கு போட்டுவிட்டாங்க. அவரை கடைசியாக அங்கே நிற்க வைக்கிறாங்க. அவரை ஒரு ஃபாதர் முன்னாடி நிறுத்திட்டாங்க. ஒரு வேளை அவர் தன்னுடைய குற்றங்களை ஒத்துக்கிறார் அப்படின்னா ஒத்துக்கலாம், அப்போ மன்னிப்பு கிடைக்கும். 3 பேர் இருந்தாங்க மொத்தத்தில். 3 பேரையும் நிறுத்தியாச்சு. அதாவது அவங்க முன்னாடி 3 வீரர்கள், சேனை வீரர்கள் இருக்காங்க. அவங்கள சுட்டு கொல்றதுக்காக மரண தண்டனை அப்படி தான் கொடுப்பாங்க. துப்பாக்கியால் சுட்டு கொல்றாங்க. அதுக்காக ரெடியாக இருக்கிறாங்க 3 சேனைகள், 3 வீரர்கள். இப்படி நடந்துட்டு இருந்தது. இந்த நேரத்தில் திடீர்னு ஒரு ராஜா சார்பாக ஒரு தூதுவர் அங்கே வராரு, குதிரையில் வந்து இறங்குறாரு. அவர் வந்து சொல்கிறாரு, இந்த 3 பேரையும் அவங்க கூட இருந்த எல்லாரையுமே விடுதலை கொடுத்தாச்சு அப்படின்னு. இவங்களை வந்து வேற ஒரு சிறைச்சாலைக்கு மாற்றியாச்சு. இந்த கவிஞருடைய, இந்த எழுத்தாளருடைய வாழ்க்கையினுடைய ஒரு மாற்றத்திற்கான ஒரு நிகழ்ச்சியாக அது அமைந்தது. அவர் எழுதியிருக்கிறாரு, when I look I past I think how much time I wasted time. எவ்வளோ நேரத்தை நான் என்னுடைய லேசினஸ்னால், என்னுடைய சோம்பேறித்தனத்தினால நான் இழந்துட்டேன். அவர் எழுதுகிறாரு, என்ன எழுதியிருக்காருன்னா, என் முன்னாடி துப்பாக்கி தூக்கிட்டு நிற்கிறாங்க, என் முன்னாடி இருக்குது, ஒரு செகண்டுக்கான பயணம் தான் என்னுடைய மரணம். இந்த சிப்பாய் நின்றுட்டுருக்காரு துப்பாக்கியை வச்சுட்டு, நான் சாக வேண்டிய தருணம் வந்து விட்டது. அந்த நேரத்தில் என்னுடைய மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. நான் என்னுடைய வாழ்க்கையில் பின்னாடி திரும்பி பார்க்குறேன். அந்த நேரத்தில் நான் என்னுடைய பழைய காலத்தை நான் யோசித்து பார்க்குறேன். கடந்த காலத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நேரத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். மரணம் முன்னாடி வாசலில் நின்றுட்டுருக்கு. என்னுடைய முழு வாழ்க்கையுமே வேஸ்ட்டாக வீணாக போய்விட்டது. எவ்வளோ வாழ்க்கையினுடைய எத்தனை நேரங்களை நான் என்னுடைய சோம்பேறித்தனத்தினால, தவறுகளால் வீணாக்கிட்டேன். எத்தனை தடவை நான் எனக்கு விரோதமாக, மற்ற ஆத்மாக்களுக்கு விரோதமாக, என்னுடைய ஆத்மாவிற்காக விரோதமாக எவ்வளோ பாவங்களை நான் செஞ்சிட்டேன். என்னுடைய இதயமானது இரத்த கலரியாக, ரத்தம் சிந்துவதாக, இரத்தத்தை கண்ணீராக சிந்துகிறது. ஜீவன் வந்து ஒரு கிஃப்ட், ஒரு உபகாரம், ஒவ்வொரு நேரமும் ஆனந்தத்தால் திளைக்க வேண்டிய ஒரு பரிசு வாழ்க்கை என்பது. அதுக்கு பிறகு இவர் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு புக் எழுதினார் இந்த கவிஞர், த இடியட் அப்படிங்கிற புக்கு. அந்த கேரக்டரில் வந்து ஒரு 27 வயது இளைஞன் மரண தண்டனைக்காக காத்துட்ருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சீனை அதில் கிரியேட் பண்ணி காட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் எழுதின புத்தகத்தில் அந்த லாஸ்ட் மினிட்ல எழுதியிருக்கிறாரு. அந்த கேரக்டருக்காக நான் இறந்து போகலன்னா என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு செகண்டையும் ஒவ்வொரு மினிட்டையும் நான் ஒரு யுகமாக மாற்றி விடுவேன். ஒருவேளை நான் இறக்க போயிட்டேன் அப்படின்னா, இன்று உயிர் பிழைத்தேன் என்றால் நான் ஒவ்வொரு வினாடியையும் ஒரு யுகமாக மாற்றி விடுவேன். என்னுடைய வாழ்நாளில் ஒரு சனத்தை கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஒவ்வொரு வினாடிக்கும் நான் கணக்கு வைப்பேன். வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப வேல்யூபிளானது, விலை மதிப்பற்றது. விலை மதிக்கவே முடியாது, விலை நிர்ணயம் செய்ய முடியாது. ஒரு வினாடி நேரமானது நம்ம வாழ்க்கையில் ஒரு புரட்சியின் நேரமாக கூட மாறலாம். இன்னைக்கு பட்டியனுடைய 2வது நாள், 2/12/2025. இன்னைக்கு வந்து 2வது நாளினுடைய மகா வாக்கியம், டீச்சர் என்றால் அவங்களுடைய எல்லா கணக்கும் பாபா கூட தான். அதாவது எல்லா சொந்த தொடர்பும் ஒரே ஒரு பாபா கிட்ட மட்டும்தான். நேற்று நம்ம பார்த்தோம், டீச்சர் அப்படின்னா லாட்ரி அப்படின்னு பார்த்தோம். லாட்ரி அடிக்குது, அதுதான் டீச்சர். டீச்சர் அப்படின்னா ஒரு பதவி கிடையாது. டீச்சர் அப்படின்னா ஒரு உறுதிமொழி. சர்வ சம்பந்தமும் ஒரே ஒரு பாபா கூட வைக்கிறது. அனைத்து ரிஸ்தாவும் ஒரே ஒரு பாபா கூட. எவ்வளோ அதிகமான நம்ம சம்பந்தங்கள் வச்சுருக்கிறோமோ அந்த அளவு நமக்குள்ள இருந்து சக்தி விரயமாகுது.
அவ்வளோ ஊர்ஜா செலவாகுது. எப்போ வந்து எல்லா சம்பந்தமும் ஒருத்தட்ட வைக்கிறோமோ அப்போ நம்மளுடைய ஊர்ஜாவானது ஒரு இடத்துல சங்கமம் ஆகுது. சிலருடைய மனசு வந்து நிறைய சம்பந்தங்களால் பிரிஞ்சு கிடக்குது. அதாவது எல்லா வாசலும் திறந்துருக்கு. வாசல் திறந்துருக்கு அப்படின்னா மாயா அங்கே பிரவேசமாகுது. திறந்த வாசல் வழியாக மாயை என்றாகுது. அதனால் ஒரே ஒருத்தர்கிட்ட எல்லா சம்பந்தமே வைக்கிறோம். ஒரே ஒரு பாபா கிட்ட. எல்லோரும் கண்ணை மூடுங்க, கண்ணை மூடி உட்காருங்க. நேராக உங்களுடைய எல்லா சொந்த பந்தங்களையும் பாருங்கள். தாய், தந்தை, பாய், சிஸ்டர், பிரதர், சம்பந்தங்கள், சொந்தங்கள், நண்பர்கள், எல்லாருக்கிட்டேயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அவங்கள்ட்ட சில நேரம் துக்கம் கிடைக்குது, சில நேரம் சுகம் கிடைக்குது. ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வந்து அவங்களுடைய அடிமையாக இருக்கிறோம். ஒவ்வொரு சம்பந்தமும் ஒரு சிறைச்சாலையாக மாறிவிட்டது. அது கவர்ச்சிக்குது, நம்மளை இழுக்குது. சில நேரம் பார்த்திங்கன்னா நம்ம அவங்கள்ட்ட அன்பினுடைய பிச்சை கேட்குறோம். சில நேரம் அவங்கள நம்ம வந்து கெஞ்சி கூத்தாடி அவங்கள வந்து சமாதானப்படுத்த வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ நேரம் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதில்ல, அவங்கள திருப்திப்படுத்துறதில்ல, அவங்கள வந்து சமாதானப்படுத்துறதுலேயே டைம் வேஸ்ட் ஆகுது. எவ்வளோ மெசேஜ், எவ்வளோ கால், எவ்வளோ டைம் வேஸ்ட்டாக போய்ட்டுருக்கு. இந்த எல்லா விஷயமும் ஒரு காகிதத்தில் எழுதப்பட்டதாக பாருங்கள். சிவப்பு இங்கில், சிவப்பு கலர் பேனாவால் எழுதப்பட்டிருக்குது. இந்த எல்லாத்தையுமே கட் பண்ணி வெட்டிகிட்டே போங்க, அழிச்சிட்டே போங்க சிவப்பு இங்கால். இது ஒரு மௌன உறுதிமொழி. என்னுடைய அனைத்து சம்பந்தமும் ஒரு பாபாவுடன் மட்டும்தான், எந்த ஒரு தேகதாரி கூட கிடையாது. அடுத்து சீனை மர்ஜ் பண்ணுங்கள். அதில் பாருங்கள், நிறைய வாசல்கள் திறந்துருக்குது. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு சம்பந்தம், ஒவ்வொரு சொந்தங்கள். கணவன் இருக்கார், மனைவி இருக்காங்க, பொண்ணு இருக்காங்க, பையன் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, சீனியர்ஸ், ஜூனியர்ஸ், கூட இருக்கிறவங்க, வெளியில் உள்ளவங்க, சொந்தங்கள், எல்லாருமே ஒரு வாசலாக இருக்காங்க. ஒவ்வொரு என்னெல்லாம் திறந்திருக்கோ வாசல்கள், அது எல்லாத்தையுமே பூட்டிடுங்க. அந்த சாவியை வந்து பாபா கிட்ட கொடுத்துருங்க. ஓம் சாந்தி. எப்போ மனசு வந்து ஒரே ஒரு விஸ்தாவில் ஒருத்தர் கூட மட்டும் கனெக்ட் ஆகுதோ அப்போ மனசு வந்து ஒருநிலைப்படுது. கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாகுது. மனசு பல சம்பந்தங்களில் பிரிஞ்சு கிடக்குதோ அப்போ என்ன ஆகுது? நம்மளுடைய சக்தி, ஊர்ஜா டிவைட் ஆகுது, பிரிக்கப்படுது. இது நம்ம 3 விஷயங்கள் பார்த்தோம். டீச்சர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு ஞாபகம் இருக்கா? என்னென்னு? ஒரு டீச்சர் அப்படின்னா பலவிதமான நிறைய ஆத்மாக்கள், பலவிதமான சுபாவம் உடையவங்களை வந்து தொடர்பில் வர வேண்டியதாக இருக்குது. நிறைய ஊர்ஜாக்கள், வேறு ஊர்ஜாவை கொண்ட வேறு மனிதர்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களையும் நம்ம அவங்க தொடர்பில் வர வேண்டியதாக இருக்குது. என்ன சேலஞ்ச் அப்படின்னா, அவங்கள எல்லாருக்கும் அன்பும் காட்டணும், எல்லாரையும் கண்ட்ரோல்லே, நம்மளும் கண்ட்ரோலில் இருக்கணும், அந்த கோட்டுக்குள்ளே இருக்கணும், ஆனால் எல்லாருக்கும் அன்பும் காட்டணும். அதுதான் சேலஞ்ச். அப்புறம் பார்த்தோம் நம்ம பேலன்ஸாக இருக்கணும். 3வது, அதாவது தன்னுடைய சேவையும் சரி, உலக சேவை ரெண்டுலேயுமே பேலன்ஸ் இருக்கணும். நம்ம வெளியில் சேவை பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம சேவை பண்ணல, உள்ளுக்குள்ளே காலியாக இருக்குது அப்படின்னா இப்போ பேலன்ஸாக இல்லை. உள்ளுக்குள்ளே உங்களுடைய சைத்தன்ய தன்மை பலவீனமாயிடுச்சு. அதனால் வெளியில் உள்ள சேவையில் அவ்வளோ மூழ்கிறாதுங்க. நான் தன்னுடைய சுய சிந்தனைக்காகவும் தனக்குத்தானே பேசுகிறதுக்காகவும் தன்னைத்தானே சந்திக்கிறதுக்காகவும் நேரமே இல்லாத அளவு பிஸி ஆகிடாதுங்க. அதனால் நேற்று என்ன ஹோம்ஒர்க் பார்த்தோம்? 2 மணி நேரம் தனக்குத்தானே பேசணும், செல்ஃப் டாக். அப்புறம் உங்களுக்கு நீங்களே சந்திங்க, உங்களை நீங்களே பாருங்கள், சந்திப்பு நிகழ்த்துங்க. தானே முயற்சி பண்ணணும். யாருடைய சொன்னதுக்காகவோ யார் பார்த்தோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே சுயமாக முயற்சி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? 3வது என்ன பாயிண்ட் பார்த்தோம்? அட்மினிஸ்ட்ரேஷனுடைய சேலஞ்ச் இருந்தது. டீச்சர் ஆகிறது அப்படின்னா வெறும் டீச்சர் கிடையாது, அவங்க வந்து சென்டர் நடத்தக்கூடிய சேலஞ்சு இருக்குது. டீச்சர்ஸ் அப்படின்னா லீடர், ஒரு தலைவராக இருக்கிறாங்க, ஒரு மேனேஜராக இருக்காங்க, அகாடமிக் ஹெட்டாக இருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்காங்க,
அவங்க முன்னாடி ஒரு நாளில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது, எவ்வளோ விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது, எவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, அதை சால்வ் பண்ண வேண்டியதாகவும் இருக்குது. பாஸாக இருக்காங்க அந்த இடத்துல அவங்க. நேற்று அப்போ டீச்சர்னுடைய 3 விஷயங்களை பார்த்தோம். இன்றைக்கி வேறு இன்னும் ஒரு 3 விஷயங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், அத்தாரிட்டி மிஸ்யூஸ். டீச்சர் அப்படின்னா அது ஒரு பதவி கிடையாது, அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கிடையாது. அதை மிஸ்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி தோணும். ஒரு ராஜா இருக்கார் அப்படின்னா அந்த நாட்டு மக்கள் மீது எப்படி அநியாயம் இழைக்கிறாரோ அந்த மாதிரி தான் அதை சொல்ல முடியும். நான் டீச்சர், இவங்க என்னுடைய மாணவர்கள், இப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது ஒரு முட்டாள்தனமாக தான் இருக்கும். நான் டீச்சர், இவங்க ஸ்டூடெண்ட் அப்படின்னு இல்லாமல் நானும் ஒரு ஸ்டூடெண்ட், நிரந்தரமாக கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு இருக்கணும். நிரந்தரமாக தன்னைத்தானே புதுப்பித்துட்டே இருக்கணும். அதை தன்னைத்தானே ஒரு மாணவனாக புரிஞ்சுக்கணும். இந்த டீச்சர் அப்படிங்கிற வார்த்தையை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. 2வது மனசுக்குள்ள பாரபட்சம் பார்க்குறது. அதாவது பாரபட்சம் பார்க்குறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப பிடிக்குது, இன்னொரு ஸ்டூடெண்ட் மேலே பிடிப்பு இல்லை. ஒரு டோனரை ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னொரு டோனரை பிடிக்கல. ஒரு பணக்கார ஸ்டூடெண்ட் இருக்கார், அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த நேரத்தில் ஒரு மௌனமாக ஒரு கோல்டு வார், அதாவது மௌனமான ஒரு பாலிட்டிக்ஸ், அரசியல் அங்கே ஆரம்பமாயிருது. ஒரு மௌனமான ராஜநீதி, மௌனமான அரசியல் அங்கே ஆரம்பமாயிருது. மாணவர்கள் இருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடி வாங்குறாங்க, அவங்களுக்கு அடிபடுத்துது. சிலர் கோச்சிக்கிறாங்க, ஏன்னா பாரபட்சம் நடந்துட்டுருக்குங்க. அப்போ டீச்சர் அப்படின்னா அவங்க பாரபட்சம் பார்ப்பதிலிருந்து விடுபட்டவர்கள். அவங்கள எதுக்காக நிமித்தமாக வச்சுருக்காங்க? எல்லாருக்கும் பாலனை கொடுக்கறதுக்காக நிமித்தமாக வச்சுருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் பாலனை கொடுக்குமே தவிர சிலருக்கு மட்டும் ஸ்பெஷலாக கொடுக்கறது பாரபட்சம். அது அரசியல். 3வது கம்யூனிகேஷன் கேப். என்னெல்லாம் நமக்கு ப்ராப்ளம்ஸ் வருதோ எதனால் வருது? கம்யூனிகேஷன் கேப்னால தான் வருது. யாருக்கு பிடிக்கலையோ, அவங்க யாராவது கோச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க சென்டருக்கு வர்றதே நிறுத்திடுறாங்க, சென்டருக்கே வர்றதில்ல. அப்போ ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் அங்கே கேப் ஆயிடுச்சு, தொடர்பு கட் ஆயிடுச்சு. நம்மளுடைய முழு ஃபோக்கஸும் எங்கே இருக்குது? புது ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்களுக்கு கோர்ஸ் கொடுக்கணும், அவங்கள பாலனை பண்ணுறதுலே இருக்குது. பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஞானத்தை விட்டுட்டு போனவங்களும் நிறைய இருக்காங்க. அவங்களுடைய நிலைமை என்ன? அவங்க எல்லாரையுமே நம்ம திரும்ப கூப்பிடணும். அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதணும். என்னுடைய அன்பு சகோதரரே, அன்பு சகோதரிகளே, எங்கே இருக்கிறீர்கள்? ஏன் கோபித்து கொண்டீர்கள்? அவங்களுக்கு டோலி அனுப்புங்க, ஏதாவது கிஃப்ட் அனுப்புங்க, இல்லைன்னா கெட் டுகெதர் வைங்க, ஏதாவது ஒரு சேவைக்காக, ஏதாவது ஒரு ப்ரோக்ராமுக்காக வச்சு அவங்கள கூப்பிடுங்க. அவங்க எதையோ பார்த்துருக்காங்க, கோவிச்சுக்கிட்டாங்க, அதனால் அவங்க எதையும் உடஞ்சிருச்சு. இல்லைனா ஏதாவது கேட்டிருக்கலாம், அதாவது நெகட்டிவாக கேட்டுருக்கலாம், பார்த்துருக்கலாம். அதனால் கம்யூனிகேஷன் அங்கே கேப் ஆயிடுச்சு. அவங்களுடைய பேச்சுவார்த்தையில் ஒரு இடைவெளி வந்துடுச்சு. அதனால் அது அப்படியே நின்று போயிடுச்சு. அதனால் இந்த 3 விஷயங்களும் எப்போ கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, எப்போ எல்லா தொடர்பும் ஒரு பாபாக்கிட்ட இருக்கும் அப்போந்தான். எல்லா ரிஸ்தாவும், எல்லா சம்பந்தமும் எப்போ நம்ம ஒரு பாபா கூட வைக்கிறோமோ அப்போ இந்த எல்லா விஷயங்களும் கிளியராக இருக்கும். அதனால் எல்லா சம்பந்தங்களையும் சாவியை பூட்டுங்க, சாவியை பாபாவுக்கு கொடுத்துருங்க. எல்லா சம்பந்தங்கள், எல்லா எதிர்பார்ப்புகள் மேலும் சிவப்பு இங்கால கோடு போட்டுருங்க. ஏன்னா ஒரே ஒருத்தர் கூட மட்டும் சம்மந்தம் வைங்க. ஏன்னா எவ்வளோதான் தேகதாரிகள் கூட சம்மந்தம் வச்சாலும் சில நேரம் சுகம் கிடைக்கும், சில நேரம் துக்கம் கிடைக்கும். ஆனாலும் கைதி தான், நம்ம சிறைச்சாலையினுடைய கைதியாக தான் இருக்கிறோம். ஒரு பாபா கூட நம்ம சம்பந்தம் வைக்கும்போது அங்கே சுதந்திரமாக நம்ம மாறுறோம், சுதந்திரவானாக ஆகிறோம். அதுதான் உண்மையான சுதந்திரம். ஒரு பாபா கூட எல்லாம் சம்பந்தம் வைக்கிறோம் அப்படின்னா எல்லா துக்கத்திலும் நம்ம முக்தி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு மௌன அறிவிப்பாக இருக்கும். என்னுடைய அனைத்து சொந்தமும், என்னுடைய அனைத்து பந்தமும் ஒரு பாபாவுடன் மட்டுமே. இந்த உலகத்தினுள்ள எந்த ஒரு மனிதனும் என்னை எதுவும் பண்ண முடியாது, சீண்ட முடியாது, என்னுடைய முடியை கூட அசைக்க முடியாது. ஏன் அப்படின்னா எனக்கு என்னெல்லாம் கிடைச்சிட்டு இருக்குதோ எல்லாமே பாபா கிட்ட இருந்து கிடைச்சிட்டு இருக்கு. எந்த ஒரு மனிதன்றதும் நமக்கு கிடைக்கிறதும் இல்லை. ஆக்சுவலி உண்மையிலே அது என்னுடைய பிரம்மை. மனிதர்கிட்ட கிடைக்குது அப்படின்னா, நான் நினைக்கிறேன் அப்படின்னா அது உண்மை அல்ல, அது ஒரு பிரம்மை. எது வந்திருக்குதோ, இது வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்குதோ அது அவர்கிட்ட இருந்தது கிடைச்சிருக்கு. இனி எது நமக்கு வரணுமோ என்னெல்லாம் அது கூட அவர்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. அதனால் அந்த 3 விஷயங்களை நம்ம விடுபட்டணும்.
ஒன்று வந்து பாரபட்சம் பார்க்குறதுலேருந்து விடுபடணும். இவர் நல்லவர், இவர் கெட்டவர், இவர் பணக்கார ஸ்டூடெண்ட்டு, இவர் ஏழை, எல்லாருக்காகவும் சமமான பாவனை வைக்கணும். எல்லாருமே ஆத்மாக்கள் தான், எல்லாரும் ஒரு பாபாவனுடைய குழந்தைகள். இந்த வீடு வந்து முதல்ல பகவானுடையது, என்னுடையது கிடையாது. பகவானுடைய வீடு, நம்முடைய வீடு, என்னுடையது அல்ல, நான் அல்ல, நான் வந்து நிமித்தமாக இருக்கேன், அவ்வளோதான். ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதில் பங்கு இருக்குது. ஏன்னா இதனுடைய இது எப்படி உருவாச்சு? இந்த சென்டர் ஒருத்தருடைய பைசா வச்சு உருவானது கிடையாது. எல்லாருடைய உதவியின் மூலமாக எல்லாருமே அவங்கவுங்க பங்கு கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக இந்த சென்டர் உருவாயிருக்கு. அதனால் எந்த ஒரு பாரபட்சம் இருக்கக்கூடாது, சக்திகளுடைய உபயோகம் பண்ணக்கூடாது. அப்புறம் கம்யூனிகேஷன் கேப் என்னெல்லாம் இருக்குதோ யாரு கூட, அந்த கேப்பை நிறைக்கணும். அதனால் ஒரே ஒரு பாபா கிட்ட மட்டும் எல்லா சம்மந்தம் வைக்கணும். ஒரே ஒருத்தர்லேருந்து எனக்கு எல்லாமே கிடச்சிட்ருக்கு, ஒரே ஒருத்தர் தான் என்னுடைய சொந்தம், ஒரே ஒருத்தர் தான் என்னுடைய பந்தம், எல்லாமே. எந்த ஒரு தேகதாரியும் ஸ்பெஷலாக நான் குஷிப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருமே பாபாவனுடைய குழந்தைங்க, எல்லாருமே ஆத்மாக்கள் அப்படிங்கிற சமமான பார்வையில் பார்க்கும். அதனால் இன்றைய ப்ராக்டிஸ் இதுதான் இன்றைய 2வது நாள் ப்ராக்டிஸ். ஓம் சாந்தி.